நூல் படிப்பது என்றால் எனக்கு மிகப்பெரிய பைத்தியம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு நூலை படித்து விடுவேன். அது என்னுடைய ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. என்னுடைய என்னை சுற்றி சுமார் 4000த்திற்கு மேற்பட்ட நூல்களை நான் வைத்திருக்கின்றேன். அப்படித்தான் திடீரென்று ஒரு நாள் ஒரு நூலை எடுத்து படித்தேன். அது கர்த்தரின் நாமத்தில் என்கின்ற ஒரு நூல். அது ஒரு கன்னியாஸ்திரி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த கன்னியாஸ்திரியுடைய பேர் லூசி கலஃப்ரா என்கின்ற ஒரு கன்னியாஸ்திரி எழுதியிருக்கக்கூடிய நூல். அந்த நூலிலே அந்த கன்னியாஸ்திரி மடத்திலே அந்த பெண் படுகின்ற வேதனைகளை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதை படிக்கின்ற பொழுது மனதிற்குள் மிகப்பெரிய வலி வந்தது. கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த நூலை படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் வந்த காரணத்தினால்தான் இந்த நூலை மையப்படுத்திய செய்தியை நான் எடுத்து வைக்கிறேன். அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் மதத்திற்கு புறம்பானவை அல்லது மதத்தில் நடக்கக்கூடிய பல கொடூரங்களை வெளிக்காட்டியிருக்கிறது. அதில் இரண்டு விடயத்தை மட்டும் நான் இதில் எடுத்து வைத்தால் நீங்கள் அந்த நூலை படிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் என்று என்னால் எடுத்து வைக்க முடியும். பெண்களுக்கு மாதம் வருகின்ற அந்த மாதவிடாய் காலங்களில் அவர்கள் உபயோகப்படுத்தப்படுகின்ற அந்த நாப்கின் என்கின்றவைகளெல்லாம் அந்த மடங்களிலே தடுத்து வைத்து விடுவார்களாம். அது கஞ்சத்தனம் என்கின்ற அடிப்படையில் மிக அவர்களுக்கு தேவையான ஒரு பொருளை கூட கொடுக்காமல் அவர்கள் அவஸ்தைப்படுவதை பார்த்து ரசித்திருக்கிறது அந்த கன்னியாஸ்திரி மடத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள். அதுபோல ஒரு முறை அனைவருமே இந்த எழுத்தாளரை குற்றம் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த எழுத்தாளர் அனைத்து கன்னியாஸ்திரிகளை குறித்து கேட்டாராம் ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், இங்கு இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரி அனைவரையுமே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு உயர் அதிகாரியாக இருக்கிறார்களே ஒரு ஆண் பாதிரியார், அந்த ஆண் பாதிரியாரிடம் பலியாகாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்றால் நீங்கள் கையை உயர்த்துங்கள் என்று கேட்டாராம் அந்த சகோதரி. எல்லோருமே தலையை கவிழ்ந்து கொண்டார்களாம். அப்பொழுது அந்த சகோதரியும் தன் தலையையும் கவிழ்ந்து கொண்டாராம். அப்படி என்றால் அங்கு யாருமே அந்த உயர் அதிகாரியின் காமப்பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை தான் அதிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுபோல பல விடயங்கள் அந்த நூலில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த நூலை கண்டிப்பாக அது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மலையாளத்தில் இருந்து வந்த நூல் என்று நினைக்கின்றேன். அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வாங்கி படியுங்கள். பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும். கன்னியாஸ்திரிகள் என்கின்ற அந்த வெள்ளை ஆடுகள் எவ்வளவு அவர்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். நன்றி.